Taste the Daily. லக்கி பாஸ்கர் படப்பாணியில் 25 வயது இளைஞர் ஒருவர் ஏமாற்றிவிட்டு கோடிக்கணக்கான பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக பெண்கள் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் லக்கி பாஸ்கர். படத்தில் வங்கி அதிகாரியாக வரும் துல்கர் சல்மான் ஷேர் மார்க்கெட் முதலீடு மூலம் பெரும் மோசடி ஒன்றை நிகழ்த்திவிட்டு கோடிக்கணக்கான பணத்துடன் வெளிநாடு தப்பிச் செல்வார். இந்நிலையில் இதே பாணியில் சென்னையில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பெண்களை குறிவைத்து இந்த லக்கி ஆகாஷ் நிகழ்த்தியிருக்கும் கைவரிசை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏசி மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்கள் வீட்டில் ஏசி மாட்ட வந்திருந்தான். ஃபஸ்ட்டு ஏசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, அக்கா ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு, அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ரெட்டிப்பாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். 5 மாதம் 10,000 5 மாதம் கொடுத்துருந்தான். அப்படியே ஒரு சில காசுகள் அதிகமாக நான் கொடுத்து பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் இந்த இதில் காசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி சொல்லியே 60 லட்ச ரூபாய்கிட்ட என்கிட்ட வாங்கிட்டான். ஏசி மெக்கானிக்கான தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இந்த ஆகாஷ் மணிகண்டன் ஃபண்ட் சீட் பிடித்து வந்த தன்னிடம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி 60 லட்சம் வரை பண மோசடி செய்திருப்பதாக இந்த பெண் பகீர் கிளப்பியிருக்கிறார். மேலும் இந்த பணம் முழுவதும் தன்னிடம் ஃபண்ட் சீட் பிடித்த 400 பெண்களுடையது என கூறி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். 60 லட்ச ரூபா வாங்கிட்டு இப்போ போய் நான் அந்த காசை நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு இதை தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். இந்த காசு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். 400 அட்டை காசு, அது 400 பேருக்கும் நான் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இருங்க கொஞ்ச நாளில் நான் தரேன், அவன் காசு கொடுத்துருவான், தரேன்னு இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாவறதுக்கே போன என்னை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் 2 பிள்ளைங்க தான். பெண்ணிடம் பணம் வாங்க வந்தபோது அவரிடம் ஃபண்ட் சீட் கட்ட எதிரில் வந்தவர்களை நோட்டம் பிடித்தும் கைவரிசை காட்டியிருக்கிறாராம் இந்த ஆகாஷ் மணிகண்டன். இவங்க 2 பேர் மொத்தம் 4 பேர்கிட்டையும் எனக்கு தெரியாமல் இவங்க 2 பேர்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான். இவங்க எங்கள் வீட்டுக்கு பண்டு கட்ட வர காசு வரும்போது அவனை தெரிஞ்சு இவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி இவங்க 2 பேர்கிட்டையும் இவங்ககிட்ட 3 லட்ச ரூபாயும் இவங்ககிட்ட 5 லட்ச ரூபாயும் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசை காட்டுற மாதிரி நம்மக்கிட்டேயே வாங்கி நம்மக்கிட்டேயே கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றிட்டு இருக்கான். முதலில் பணம் கொடுப்பது போல் கொடுத்து தங்களை நன்கு வலையில் விழ வைத்தே ஏமாற்றிவிட்டதாக குமுறுகின்றனர். காசும் கொடுத்தான். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டு போவான், ஒரு 4 நாள் 5 நாளில் அக்காந்தாங்க 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவான். அந்த 1 லட்ச ரூபாயை 10,000 ரூபாயும் சேர்த்து கொடுப்பான். அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் அந்த பண்டு காசு சரி நம்ம வட்டி போட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம தரணுமே, சரி இவன் கொடுக்குற அந்த காசு வந்துச்சுன்னா நம்ம கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்பி அவங்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறேன் இன்னைக்கு. இதனிடையே தொழில் நிபுணர் போல் தங்களிடம் அவர் பிசினஸ் கிளாஸ் எடுத்ததாக கூறியும் கொந்தளிக்கின்றனர். எங்களுக்கு அவ்வளோ கிளாஸ் எடுப்பாருப்பா, வீட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும் சொன்னாரு. நீங்கள் எல்லாம் லேடிஸுங்க தான் இந்த காலத்தில் பிழைக்கிறாங்க, நீ ஏங்க இப்படி இருக்கீங்க, அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கன்னு எங்களை பற்றி அவர் தெரிஞ்சுக்கினார். இவங்க கேட்டால் கடன் வாங்குவாங்க, அவங்க வாங்கி தருவாங்க, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து தான் எங்களை தூண்டினார். நான் சரி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கழுத்து எனக்கு நான் டைலர் தொழில் பார்க்குறேன் 20 வருஷமா. இந்த கழுத்து வழியில் ஏன்க்கா உட்காந்து வேலை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும்லக்கா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கக்கான்னு என்கிட்ட சொல்லுவான். கூடவே ஆகாஷ் மணிகண்டன் பேசிய செல்போன் ஆடியோ ஒன்றையும் புகாருடன் இணைத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் அளித்திருக்கின்றனர். இருக்குதுன்னு சொன்னேன். அந்த லேடி தான் இருக்கிறது நான் எப்படி நம்புறது? நீ எனக்கு அதை நம்பிக்கை பூர்வமா எதுவுமே காமிக்கவும் மாட்டேன்ற. அப்ப பரவாயில்ல சரி நான் உங்க வீட்டுக்காவது நான் வரேன், நான் ரோட்ல வச்சு எங்க வீட்டானே வராதீங்க. பெண்களின் புகாரும் குற்றச்சாட்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் புகார் குறித்தான விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது சென்னை காவல்துறை.
Daily. Taste the Daily.